தட்டினோடனே லிஃப்ட்டு சாத்திக்கிச்சு, லைட்டு எல்லாமே அடைச்சிக்கிச்சு, லிஃப்ட்டு ஜேமு, கதவு திறக்க முடியல, லைட் அடைச்சிக்கிச்சு, ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த டைமில் சத்தியமாக உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். ஒருவேளை அங்கே பார்த்து உருவம் லிஃப்ட் உள்ளுக்கு வந்துடுமோ அப்படின்னு மச்சமே எனக்கு மண்டையில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. என் ஹார்ட் பீட் ஒரு பக்கம் பக்கு 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 பக்குன்னு அவ்வளோ வேகமாக அடிக்குது. நானும் கதவு போட்டு தட்டுறேன், கால் பண்ணலான்னு பார்த்தேன். என் ஃபோனில் லைன் இல்லை, என் ஃபோனில் அறவே லைன் இல்லை. அது வேமாங்களா, லிஃப்ட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளே லைன் கிடைக்காது. ஃபோன் பண்ணலான்னா ஃபோனில் லைன் இல்லை. அவ்வளோ நேரம் லிஃப்ட்டு கதவை போட்டு அடிக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே வந்து எமர்ஜென்சி அலாம் இருக்கும், அதை நான் போட்டு அவ்வளோ நேரம் அடிக்கிறேன், தட்டுறேன், என்னென்னமோ பண்ணுறேன். கதவே திறக்கலை. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே இருந்திருப்பேன். யோசிச்சு பாருங்கள், அந்த விடியக்கால 2 மணிக்கு. அதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு வேறு. அதே அன்றைக்கி திருப்பியும் இந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே ஒண்டி மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே இருந்திருப்பேன். கதவு போட்டு தட்டுறேன், எமர்ஜென்சி அலாம் அடிக்கிறேன், யாருமே வரல. உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு உண்மை சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, காமினின்னு ஒருத்தவங்க. இவங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் வந்து காமினி, ஒரிஜினல் பேர் இல்லை. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, மலேசியாவில் பினாங்னு ஒரு மாநிலத்தில் இருக்காங்க, பினாங் ஸ்டேட்டில். ஸோ இவங்களுக்கு இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான். ஸோ அந்த 3 வருஷத்துக்கு முன்னால் நம்ம காமினி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை வந்து செஞ்சுருக்காங்க அந்த டைமில். ஸோ அப்போ செக்யூரிட்டி வேலை எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பினாங்கிலேயே ஒரு டயரான்னு சொல்லலாம், பினாங்கிலே புக்கே மர்தாஜம்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது. ஸோ புக்கே மர்தாஜம் சொன்னாலே வந்து பெருசு. ஸோ புக்கே மர்தாஜம்ல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட் கொண்டோ, ஸோ இதுக்கெலாம் வந்து நார்மலி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க வெளியே கார்ட் போஸ்ட்டில். ஸோ அந்த ஒரு வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இவங்களும் போகிறாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 2 வாரம் அந்த அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க, செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஓகே. ஸோ எல்லாமே நல்லபடியாக நார்மலாக இருக்குது. இவங்களும் இன்னொரு ஒரு பிரதர், அவருக்கு வந்து ஒரு குமாரன் பேர் வச்சுக்கோங்க. ஸோ அவரும் தான் வந்து 2 பேரும் வந்து நைட் டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி வேலைனா நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலி யாராச்சும் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க, கொண்டோக்கு வராங்கனாக்கா அவங்க செக்யூரிட்டி கிட்ட வந்து டஃப்தாரான் செய்வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ பேர்லாம் எழுதின பிறகு தான் இவங்க வந்து விடுவாங்க. அப்புறம் அவங்க இந்த கார் உள்ளுக்கு போகிறது வர்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறதே தவிர்த்து, நார்மலி நைட் செக்யூரிட்டியும் சரி, பகல் செக்யூரிட்டியும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டு இல்லை இந்த கொண்டோ வந்து ரவுண்ட்ஸ்க்கு போகிற ஒரு டியூட்டி இருக்கும், அதாவது பெட்ரோலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் நம்ம காமினிக்கும் ஃபியூ டைம்ஸ் வந்து பெட்ரோலிங் போயிருக்காங்க. ஸோ நார்மலி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 13 மாடி 15 மாடி ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ ஆக மேலே உள்ள ஃப்ளோரில் தான் இவங்க வந்து தட்டுவாங்க லிஃப்ட்டை தட்டிட்டு ஆக மேலே தட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோராக வந்து இவங்க ஸ்டேர்கேஸில் தான் இறங்குவாங்க. தாங்காப்படியில் இறங்கி தான் ஒரு ஃப்ளோராக வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறது இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, ஓகே இந்த ஃப்ளோர் வந்து க்ளீனாக இருக்குது, இந்த ஃப்ளோர் நான் வந்து செக் பண்ணிட்டேன், பெட்ரோலிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அவங்க குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடணும். ஸோ இதுதான் அவங்க டியூட்டி, நைட் டியூட்டினா. ஸோ அதே போல் ஒரு நாள் இவங்க வந்து ஆக மேலே ஃப்ளோரில் ஏறிட்டு தென் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு ஃப்ளோராக செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அன்டில் இவங்க வந்து நின்றான எங்கன்னு பார்த்தா 5வது மாடியில் வந்து நிற்கிறாங்க, இந்த ஸ்டேர்கேஸ் கிட்ட நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக டயர்டாக இருக்கும்ல. சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் எடுத்து ஜஸ்ட் ஃபோனில் வந்து சம்திங் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு. அதாவது தாங்காப்படிக்கிட்டனா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், தாங்காப்படிக்கிட்ட நம்ம வெளியாக போகிற ஒரு இடம். அப்போ அந்த வெளியாகிறதுக்கிட்ட வந்து ஒரு செவுரு இருக்கும்ல, அங்கே நம்ம சாஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னுக்கும் பார்க்கலாம், அந்த காரிடோரில் முன்னுக்கு வரிசையும் பார்க்கலாம், பின்னாடி வரிசை நம்ம கொஞ்சம் தலையை எட்டி பின்னாடி பார்த்தோம்னா பின்னாடி தெரியும். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் இவங்க உட்காந்து அந்த நின்றுக்கிட்டே வந்து ஃபோனை கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சம்திங் நம்ம பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா இவங்க செக்யூரிட்டி கார்டு கண்டிப்பாக அலர்ட்டாக இருக்கணும், யாராச்சும் திருடனுங்களாம் வருவானுங்களா நைட் டைமில். ஸோ அந்த ஒரு அலர்ட்னஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும்போது பின்னாடி யாரோ ஒரு அசைவு இவங்களுக்கு வந்து உணர முடியுது, ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, யாரோ இருக்குது அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்னமும் அசையுது யாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது
இவங்க இவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா, இவங்க பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு நிழல். அதாவது ஒரு மனுஷால நின்றா எப்படி அந்த நிழல் வந்து செவுருல வந்து நம்ம பயாங் பயாங்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த நிழல் தெரியுமோ, அந்த மாதிரி ஒரு நிழலை வந்து இவங்க அந்த காரிடாரில் பார்க்குறாங்க. அப்போ அந்த நிழலோட கலர் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நிழல்லாம் கருப்பாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது. ஒரு இருட்டுலேயும் இந்த கருப்பு மட்டும் அப்படி எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சரியான டார்க்னஸ்ஸாக ஒரு கருப்பு வரும். இவங்க பின்னாடி ஃபியூ மீட்டர்ஸ் தள்ளி தான் அது அங்கே நிற்கிறது வந்து பார்க்குறாங்க. அதாவது அது வந்து க்ராஸ் பண்ணி போகுது அந்த பின்னாடி பக்கெட்டு. டக்குன்னு இவங்க பார்க்கும்போது அது க்ராஸ் பண்ணி அப்படியே போயிடுது. இவங்க அதை பார்த்த கையோட நேருக்கு நேராக பார்க்குறாங்களே, ஒரு க்ராஸ் பண்ணி ஒரு கருப்பு உருவம் போகிறது. நார்மலாக யாருக்குமே அந்த மாதிரி விஷயம் நடக்காதுல்ல. ஒரு ஆள் க்ராஸ் பண்ணி போகிறது பார்ப்பாங்க. ஆனால் இது ஒரு நிழலே அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறத பார்த்தோன்னா அப்படியே நின்றுடுறாங்க ஷாக் ஆகி. அது போன கையோட என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தாங்காப்படியிலேயே டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி வேகமாக இறங்குறாங்க. அதாவது ஓடுறாங்கன்னு சொல்ல முடியாது, நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன் பிட்வீனில் வந்து விறுவிறுன்னு வந்து கீழே இறங்கி காட் போஸ்ட்க்கு போய் உட்காந்துடுறாங்க. அதோட அந்த கீழே உள்ள ஃப்ளோலாம் வந்து அவங்க வந்து படம் பிடிக்கல, பெட்ரோலிங் போவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டாங்க. ஸோ நேராக போய் அந்த காட் போஸ்ட்டில் உட்காடுறாங்க. காமினி விறுவிறுன்னு வர்றது வந்து நம்ம குமார் பார்க்குறாரு. எப்போதும் போயிட்டு அவங்க ரிலேக்காக தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க விறுவிறுன்னு வந்து அந்த காட் போஸ்ட்டில் போகும்போது ஏன் காமினி என்னாச்சுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு, குமார் கேட்குறாரு. இல்லைண்ணே, ஐயோ அண்ணா நான் சொல்கிறது சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி விஷயத்த பார்த்தேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னால் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். ரிலாக்ஸாக இருங்கன்னா அவர் காமெடியாக வந்து காம் பண்ணுறாரு. ரிலாக்ஸாக இருங்க, ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க புதுசாக, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ப மாட்டீங்க அப்படின்னு வச்சு தான் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கே பல தடவை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பல தடவை இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் தான் ஷாமினிக்கும் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் உண்மையாவான்? ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த ஃபியூ இன்சிடென்ட்ஸ் வந்து காமினிகிட்ட சொல்கிறார். ஆக்சுவலி இவரும் வந்து இவங்க காமினிக்கு முன்னாடிலேருந்து இங்கே செக்யூரிட்டியாக தானே இருக்கார். ஸோ இவரும் வந்துட்டு பெட்ரோலிங் போகும்போது அந்த 5வது மாடியில் வந்து இந்த மாதிரி உருவம், அந்த கருப்பு கலர் ஷேடோ, அந்த உருவத்தை வந்து இவர் பார்த்துருக்காரு. ஆனால் ஸோ இவருக்கும் அதே மாதிரி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, இதே மாதிரி பெட்ரோலிங் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த 5வது மாடிக்கு வந்த கையோட இவர் என்ன பண்ணிருக்காரு, தாங்காப்படியில் இவரும் வந்து மேலே மாடியிலேருந்து தான் இறங்கி நடந்து வருவார் ஒரு ஃப்ளோராக. அப்போ 5வது மாடி வந்த கையோட இவர் வந்து உட்காந்து அந்த ஸ்டேர்கேஸில் உட்காந்து ஃபோனை தட்டி பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் எப்படி நம்ம காமெடிக்கு நடந்துச்சோ அதே இன்சிடென்ட், காமெடிக்காச்சும் கொஞ்சம் தூரமாக தான் இருந்திருக்கு அந்த பிளாக் கலர்ஸ் அந்த ஷேடோ. ஆனால் இவருக்கு வந்து எக்ஸாக்ட்லி இவர் பின்னாடி, அதாவது யாரும் நிற்கிற மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை தட்டிக்கிட்டே இருந்தவர், பின்னாடி ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது கிட்ட. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவருக்கும் அந்த ஷேடோவுக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்சுன்னா அந்த ஷேடோ கிட்ட வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஷேடோ இவர் பின்னாடி நின்று இவரை பார்த்துட்டு இருந்திருக்குது. அதை பார்த்த இவர் அந்த ஸ்டேர்கேஸில் உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரோட காட் போஸ்ட்க்கு அவர் வந்து ஓடிருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்ன கையோட ஆமாம் எக்ஸாக்ட்லி இதே உருவம் தான் சொல்லி நம்ம காமெடின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் பார்த்துட்டோம் ஒரே மாதிரி கருகருன்னு இருக்கிற ஒரு ஷேடோ, ஒரு நிழலை வந்து பார்த்துருக்காங்க. யாருமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி தனியாக ஒரு நிழல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காமெடிங்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஷாமினி ஆமாம் இதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூ டைம்ஸ் வந்து இவர் இந்த பெட்ரோலிங் போகும்போது அதுக்கப்புறம், அதாவது அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து என்ன பண்ணுவாராம், எங்கேயுமே உட்கார மாட்டாராம். பெட்ரோலிங் போய்ட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்து காட் போஸ்ட்டில் வந்து உட்காருவேன். ஆனால் நடந்து போகும்போது கூடயும் சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அந்த காமெடி கேட்குறாங்க, எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அவங்களும் பெட்ரோலிங் போய் தான் அவனை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அவர் சொல்கிறார், இல்லைம்மா ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல மேலே, ஸோ அந்த ஃப்ளோர்லேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ளோரில் நடந்து போகும்போது யாராச்சும் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தால் சத்தம் கேட்குமே, நடந்து போனாக்கா சத்தம் கேட்குறது, தண்ணியில் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குறது, அது எல்லாமே வந்து விடியக்காலில் 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து இவருக்கு வந்து கேட்டிருக்கு. அதே சமயத்தில் மேலேயே வந்து ப்ளே கிரவுண்டில் இருக்குது. ஸோ ப்ளே கிரவுண்ட்லேயும் வந்துட்டு இந்த ஊஞ்சல் சொந்தமாக ஆடுறது, காற்றே இல்லாமல் தனியாக அந்த ஊஞ்சல் சொந்தமாக ஆடுறதுலாம் வந்து நம்ம குமாரன் வந்து பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் சொன்ன கையோட காமெடிக்கு வந்து ஒரு பக்கெட்டு பயம் இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே எப்படின்னு. இல்லைம்மா நீ பாட்டுக்கு நம்ம செய்வோம் வேலையை ஜஸ்ட் நம்ம எதுவும் போதை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிண்ணே ஓகேண்ணேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓகேண்ணேன்னு சொன்னாலும் மனசில் அந்த பயம் இருக்கும், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயம் இருக்கும்ல. சரி இருந்தாலும் வேலையாச்சு செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காட் போஸ்ட்லேயே உட்காடுறாங்க. ஏறக்குறைய மணி வந்து 1 மணி போல் வந்து நம்ம அந்த அண்ணனோட டேர்ன் வருது. ஏன்னா டேர்ன் பை டேர்ன் தான் வந்து இவங்க வந்து பெட்ரோலிக்கு போவாங்க. இவங்க ஆரம்பித்த டைம் வந்து ஏறக்குறைய மணி ஒரு 2 மணி போல் ஆரம்பிச்சிருக்காங்க, 12 மணிக்கு போல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1 மணி போல் அந்த அண்ணன் போயிடுறாரு.
இந்த அண்ணன் போயிட்டு வந்துடுறாரு. எந்த மாதிரி இன்சிடென்ட்டும் எதுவுமே நடக்கல. நான் இருந்தாலும் அடுத்து இவங்ககிட்ட என்னாச்சு 2 மணி போல். ஸோ ஒரு ஹவர் கேப்பில் இருந்தாலும் போகிறாங்க. ஸோ போகும்போது எப்போதும் போல் இவங்க மேலே ஃப்ளோரை வந்து தட்டுறாங்க. தட்டிட்டு அங்கேருந்து இறங்குவோம், பரவாயில்ல சாமியை நினச்சிக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. லிஃப்ட்டு பாட்டுக்கு கதவு மூடுது. நேராக வந்து இந்த லிஃப்ட்டு வந்து 5வது மாடியில் போய் நின்று திறக்குது. இவங்க பார்க்குறாங்க, என்னடா 5வது மாடியில் திறக்குது. அந்த டைமில் அவங்களுக்கே அந்த 5வது மாடியில் நின்று சொந்தமாக திறக்கும் போதே அவங்களுக்கு உடம்புலாம் செலுத்துடுது, கூஸ்பம் ஆயிடுது. ஏன்னா இவங்க 5வது மாடி தட்டலையே, இவங்க தட்டுனது மேலே ஃப்ளோ, இது ஏன் அங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு பக்குன்னு வெறுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க தட்டின ஃப்ளோ மேலே ஃப்ளோ. ஸோ அப்போ வெளியே எட்டி பார்த்துருக்காங்க, யாராச்சும் தட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு லிஃப்ட் உள்ள வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே ஃப்ளோ வந்து தட்டுறாங்க. தட்டுன வேகத்துக்கு டப்புன்னு அந்த லிஃப்ட்டு கதவு நம்மளாம் சாத்தோம்ல, சாத்தின வேகத்துக்கு லிஃப்ட்டு ஃபுல்லாக அப்படியே பிளாக் அவுட் ஆகிடுது. ஸோ நார்மலாக நம்மளே வந்துட்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு பிளாக் அவுட் ஆனால் நம்மளுக்கே நம்மளுக்கே பயமாக இருக்கும். சும்மா நம்ம போகும்போது ஒரு லிஃப்ட்டுக்கு இல்லாத. இங்கே இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு ஏர்லியர். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தோன்னா அவங்களுக்கு என்னென்னமோ யோசனை வருது. ஏன்னா இருட்டாக இருக்குது லிஃப்ட்டு. அந்த இருட்டில் வந்து பக்கத்தில் என்ன நிற்கிதோ அந்த உருவம் வந்துடுச்சோ. ஸோ ரொம்ப வந்து அந்த டைமில் பயந்து போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே எமர்ஜென்சி பட்டன் அந்த லிஃப்ட்டில் இருக்கணும், தட்டுறாங்க. ஸ்டில் யாருமே வந்துட்டு அவங்ககிட்ட பேசலை. ஏன்னா தட்டினாக்க கண்டிப்பாக அந்த செக்யூரிட்டிக்கு தெரியும். ஸோ அவரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. திரும்ப அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு இவங்க ஃபோனில் வந்து லைன் இல்லை, அந்த டைமில் லைன் இல்லாமல் போயிடுது. ஏன்னா லிஃப்ட்டில் போனால் லைன் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஏறக்குறைய வந்து அவங்க அந்த லிஃப்ட்லேயே வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு அந்த பட்டனை தட்டிக்கிட்டு பக்கத்தில் என்ன நிற்கிது ஏது நடக்குதுன்னு சொல்லி பயந்து போய் அந்த லிஃப்ட்லேயே 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, சாமி தான் கும்பிட முடியும், சாமி தான் வேணும். சாமி வேண்டிக்கிட்டே அந்த லிஃப்ட்டில் இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார அந்த லிஃப்ட் வந்து திரும்ப திறந்துடுச்சு. திறந்த வேகத்துக்கு இவங்க எந்த பெட்ரோலிங்கும் போல் நேராக வெறும் லிஃப்ட்லேருந்து வெளியாகி நேராக அந்த தாங்காப்படியிலே இறங்கி அந்த காட் போஸ்ட்க்கு ஓடிடுறாங்க. ஸோ போன கையோட அந்த அண்ணங்கிட்ட வந்துட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க ஒரு பக்கத்து. அந்த அண்ணனை அப்படி சேசிடுறாங்க. என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன் உங்களை. என்னம்மா நீ சொல்கிற, நான் எவ்வளோ நேரம் பட்டன் அமுத்திட்டு இருந்தேன், எமர்ஜென்சி பட்டன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு எமர்ஜென்சி பட்டன் அமுத்துற சத்தம் கேட்டுச்சு, ஆனால் நான் கேமராவில் ஏன்னா லிஃப்ட் உள்ளுக்கே கேமரா இருக்கும். ஸோ கேமரா உள்ளுக்கு பார்க்கும்போது லிஃப்ட் உள்ளுக்கு யாருமே இல்லையம்மா, இருட்டாக தான் இருந்துச்சு. நான் என்னோடய ஃபோனோட டார்ச் லைட் வச்சு அந்த கேமராட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அது கூட பார்க்கலையா நீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பாரு, நீயே பாரு லிஃப்ட் எப்படி இருக்குது, நீ எங்கே இருந்தேன்னு அந்த இருட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன நீ எங்கே இருந்த இல்லைன்னு எதுவுமே எனக்கு தெரியலையாம்மான்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லவும் இவங்க ஒரு பக்கம் அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுறாங்க அந்த டைம். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து ஸோ அதுக்கப்புறம் அவங்க காமனியும் சரி குமாரும் சரி 2 பேரும் வந்துட்டு லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த பெட்ரோலிங் பண்ணுறதில்ல. ஏன்னா அதான் லிஃப்ட்டு பூட்டிக்கிச்சுல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போனாங்கன்னா கூடயும் வந்துட்டு ஜஸ்ட் அந்த தாங்காப்படி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலை இடத்துல வந்து இவங்க அதாவது ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் இன்னும் 2-3 நாள் கழிச்சுலாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இவங்களோட அந்த காட் போஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூடயும் இவங்களுக்கு வந்து சம்மந்தம் எல்லாமே வந்துட்டு ஒரு கொலுசு சத்தம் கேட்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காட் போஸ்ட் உள்ளுக்கு வந்து திடீர்னு மல்லிகைப்பூ சென்ட் யாராச்சும் போட்டிருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ யாராச்சும் வச்சு நம்ம பக்கத்தில் நின்று அப்படி இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி அந்த வாசனை அப்படியே மூஞ்சில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி முகம் வரைக்கும் அந்த ஒரு வாசனை அடிக்கிறது. திடீர்னு வந்து சம்மந்தம் எல்லாமே வந்துட்டு அவங்க இருக்கிற காட் போஸ்ட் கிட்ட வந்து ஒரு டாக் இருக்கும். ஸோ நம்மளாம் அது வந்து சாப்பாடெலாம் போடுவாங்க. அந்த டாக் வந்து என்ன பண்ணுறோன்னா, சம்மந்தம் எல்லாமே திடீர்னு ஒரு விடிய காலைல 3 மணி போல் வந்து இவங்க காட் போஸ்ட்டை பார்த்து குலைக்கிறது, காட் போஸ்ட்டுக்கு மேலே பார்த்து குலைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது 2 பேரும் வந்துட்டு வியர்டாக தான் பார்க்குறாங்க. அதாவது அந்த அண்ணனும் சரி, நம்ம காமனியும் சரி, ரொம்ப வந்துட்டு அந்த விஷயத்த வந்து சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பேச்சு வச்சுருப்பாங்க, பேசிக்குவாங்க 2 பேரும். ஸோ அதே போல் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நம்ம அண்ணன் வந்துட்டு லீவ் போட்டுடுறாரு. அவசரமாக வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு தான் வந்து அவரால் வர முடியல. ஏன்னா நம்மளே வந்து வெள்ளனே இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார், இன்னொரு கந்திக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டில் பார்த்து திடீர்னு சொல்லவும் அவர் வந்து இன்னொரு ஆளை வந்து
ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போட முடியாமல் போயிடுது இன்னொரு காட். ஸோ இப்போ சொல்லிடுறாரு, பண்ணலாமா நீ வந்துட்டு நீ ஒண்டி தான் இருக்க காட் போஸ்ட்டில், ஸோ நீ காட் போஸ்ட்லேயே வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கோ, மேலே போய் பெட்ரோலிங்லாம் பண்ண வேணாம், சின்ஸ் நீ ஒண்டியாக இருக்குன்னு சொல்கிறல, ஏன்னா அந்த குமாரம் லீவு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவங்களுக்கும் ஓகே தான், ஏன்னா காட் போஸ்ட் வரைக்கும் சேஃபாக தானே இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளுக்கு அந்த லிஃப்ட் ஏறி மேலே போகிறது தானே ரொம்ப கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. சொல்லிவிட்டு இவங்க உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. ஏறக்குறைய மணி ஒரு 12 மணி 1 மணி போல் திரும்ப இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் திரும்ப ஆரம்பிக்குது. இந்த திடீர்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இருக்கிற காட் போஸ்ட், ஏன்னா விடிய காலைல 2-3 மணிக்கு, ஆக்சுவலி இந்த விஎம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் 2-3 மணிக்கெலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மணி ஒரு 3 மணி போல் ஒரே ஒரு ஆள் மட்டும் கொலுசு போட்டு நடந்து போனால், இந்த தூரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட்லேயே நடந்து போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு உண்மையில் வந்து ரொம்ப அவங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம், அவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் திடீர்னு பாரு, இன்றைக்கி அவர் வரல, குமார் அண்ணா வரல, நான் ஒண்டி தான் இருக்கேன், என்னென்னமோ சத்தம் கேட்குதுடா, நான் பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல நீ பயப்படாத, நான் வந்துட்டு ஃபோன்லேயே லைன்லேயே இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு ஆள் கம்பெனி கொடுத்தாக்க பயம் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் பல விதமான டிஸ்டர்பன்ஸ், இந்த கொலுசு சத்தம் கிட்ட வர மாதிரி, தூரத்தில் ஓடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கும். ஸோ அந்த குப்பை தொட்டிக்கிட்ட யாருமே இல்லை. ஏன்னா இங்கேருந்து பார்த்தாக்கா ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தாக்கா அந்த குப்பை தொட்டி தெரியும். ஸோ அந்த குப்பை தொட்டியில் வந்து யாரோ வந்து பையெல்லாம் பிச்சு வேகமாக பிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம். ஸோ இது எல்லாமே கேட்குது. இவங்க வந்து ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, உனக்கு கேட்குதான்னு. அவருக்கு அங்கே கேட்கல, ஏன்னா இவங்க இங்கே இருக்கும்போது இவங்களுக்கு தான் கேட்க சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம் டவுன் பண்ணுறாரு, பயப்படாத ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் தான் ஃபோன்லேயே இருக்கேன், என்னாச்சும் ஒன்று கண்ணில் தெரிஞ்சா என்னாச்சும் ஒன்றுனாக்கா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த நாள் முடியுது. ஸோ அந்த டைமை விடிஞ்சிடுது. ஸோ விடிஞ்சோன்னா ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு விடிய வந்து நீங்கள் தூங்காமல் எனக்கு பேசிக்கிட்டே இருந்ததுக்குன்னு சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறார், ஓகே தான் பிரச்சனை இல்லை, எதுக்கும் பாரு, இந்த இடம் அந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்கிற, வேலைகளை மாறப்பாருன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாற முடியாது, ஏன்னா உடனே டக்குன்னு வேலை கிடைக்குது, அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டாக வந்துட்டு திரும்ப என்ன ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணுறேன், அடுத்த ட்ரிப் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒண்டியாக இருந்தீங்கன்னா, நேற்று நீ பிளான் பண்ண மாதிரி அவசரமாக வீட்டுக்கு வரப்போகிறேன், ஒண்டியாக இருக்க பயமாக இருக்கு சொல்லி வந்துடாத, ஏன்னா எனி டைம் அது வந்து உன்னை வந்து காட் போஸ்ட் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அமானுஷமாக இருந்தால் கூடயும் காட் போஸ்ட் உள்ளுக்கு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னா ஓகே. ஏன்னா அது இந்த மாதிரி சத்தம் கொடுக்குது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வெளியிலேருந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு நீ வந்து வெளியாக இருந்தீங்கனாக்கா, நீ போகிறதே பைக்கில் போகிற, ஸோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்குள்ளேயும் ஏற்படும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு இவங்ககிட்ட. ஏன்னா இவங்க பயத்தில் வந்து கலங்கப்பட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவசரம் போகும்போது என்னென்ன நடக்கலாம்ல, மேபி அந்த ஒரு அமானுஷமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்களை அந்த காட் போஸ்ட்லேருந்து வெளியாக்குறதுக்காக டிஸ்டர்பன்ஸ் சத்தம்லாம் கொடுக்கலாம்ல. ஸோ அப்படின்னு நான் சொன்னோன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை அடுத்த டைப் என்ன சொன்னால் நான் திரும்ப கண்டிப்பாக உனக்கு தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் அந்த குமாரம் வராரு. ஸோ நைட்டில் டியூட்டியில் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுண்ணே, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதோட என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலிங் போவோம், ஏன்னா பெட்ரோலிங் பண்ணி தான் ஆகணும், அந்த பிக்சர்லாம் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் எமர்ஜென்சினா தான் நம்ம வந்து பெட்ரோலிங் பண்ண தேவை. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு காமினி அவர் ஒருத்தர் லீவ் போட்டார்ல, ஸோ அதனால் அவங்க பெட்ரோலிங் போகல. ஆனால் 2 பேர் இருக்கிற நேரத்தில் போய் தான் ஆகணும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு ஒன்றா தான் வராங்க பெட்ரோலிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நோட்டீஸ் பண்ணி இந்த பாஸ் கிட்ட சொல்லிடுறாங்க, ஏதோ செக்யூரிட்டி பாஸ் கிட்ட, என்ன யாருமே காட் போஸ்ட்டில் இருக்க மாட்டுறாங்க, அப்படியே காலையில் 2 பேரும் வந்து பெட்ரோலிங் போகிறாங்கன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து அந்த மேனேஜர் கேட்குறாரு, ஏன் 2 பேர் போகிறீங்க, ஒரு ஆள் தானே போகிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஏற்கனவே லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டோம், காமினி வந்து அன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க, ஸோ அதனால் நாங்கள் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, மேலே வந்து நாங்கள் 2 பேருமே உருவத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பாஸ், அதனால தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் இந்த 20 நூற்றாண்டில் பேய் இருக்குன்றீங்க, பிசாசு இருக்குன்றீங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்களே சொந்தமாக கற்பனை பண்ணுறது தான், கொலுசு சத்தம்னா கண்டிப்பாக அம்மாவாக இருக்கலாம், ஐயாவாக கூடயும் இருக்கலாம், சலங்கை சத்தமாக கூடயும் தான் இருக்கலாம், நாய் ஏதாச்சும் வந்து குப்பை தொட்டி எதாவது நாய் நொன்ன பிளாஸ்டிக் சத்தத்தை வச்சு நீங்கள் சொந்தமாக கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறார். அப்போ இவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் கேட்குறதில்ல. ஸோ அதனால் அந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஒரு பக்கத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, போய் தான் ஒரு ஆள் தான் போய் ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்து ஆஃப்டர் ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு ஆளாக தான் போக ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ நம்ம காமினிக்கு வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ளூடூத் வந்து போட்டுக்கிட்டு ரெண்டு காதுலையும் சாமி பாட்டு சவுண்டை வேகமாக வச்சுக்கிட்டு தான் பெட்ரோலிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டில் அவங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணல, தாங்க அப்படி தான் விருன்னு போயிட்டு பெட்ரோலிங்லாம் முடிச்சு விருன்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் திங்ஸ் கெட்டிங் ஒர்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாகுது. அந்த கோழி சத்தமோ சரி, இந்த டிஸ்டர்பன்ஸ் சரி, நடந்து போகும்போது பெட்ரோலிங் போகும்போது கூடயும் அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, தேவையில்லாமே லிஃப்ட்டுக்கிட்ட அந்த 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 5வது மாடியில் க்ராஸ் பண்ணும்போது இவங்க உடம்பு தானாக செலுக்கிறது, உடம்பு தானாக கூஸ்பம் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அன்டில் ஒரு நாள் இவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே, இவங்க வீட்டிலேயே இவங்களுக்கு வந்து ஒரே கவுச்சி வடைன்னு சொல்லலாம். கவுச்சி வடைனாக்கா அது மாதிரி ரத்த வடை, இந்த மார்க்கெட்லாம் போனால் ஒரு மாதிரியா இந்த பிளட் ஸ்மெல் அடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுச்சி வாடை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல் வந்து அடிக்குதுன்னு தெரியும். ஏதோ வீட்டில் அந்த மாதிரி யாரோ சுத்தமாக இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வீடு சுத்தமாக வச்சுக்கலாம், அதான் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது, அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்துடுறாங்க. ஆனால் அவங்க அந்த டைமில் வந்து காமெடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரோட வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்து தான் தங்கியிருந்தாங்க 4 ஃப்ரெண்ட்ஸும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மற்ற கேர்ள்ஸும் வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, காமெடி வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது, இந்த ஒரு ரத்த வாடை, இந்த ஒரு கவுச்சி வாடை அடிக்க ஆரம்பிக்குது, கேட்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய், நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். காமெடி ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் உண்மையாவான், ஆமாம் நாங்கள் 3 பேர் நாங்கள் எங்களுக்கு ஃபீல் பண்ணுது. ஏன்னா நீ இல்லாதப்போ வந்து எங்களுக்கு அந்த ஃபீல்னால நீ வீட்டுக்கு வந்தாலே வந்து ரொம்ப தெருவாக இருக்கு அந்த மாதிரி ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். காமெடி அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்டேருந்து அந்த ஸ்மெல் வருது. தட் மீன்ஸ் நாட் அவங்க பாடியிலேருந்து வருதுன்னு இல்லை, அவங்க இருக்கிறப்ப அந்த ஒரு ப்ரெசன்ஸ், அந்த ஒரு ஸ்மெல்லோட ப்ரெசன்ஸ் வந்து வருது இந்த வீட்டுக்கு. ஸோ சம்திங் இஸ் ராங். ஏன்னா வேலை இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு உணர்றாங்களே. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இது இருக்கும்னு ஒரு அவங்களுக்கே சொந்தமாக ஒரு விஷயம் வந்து தெரிய வருது, இதனால தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு சரி எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம், எங்கேயாச்சும் போய் கேட்கலாம், இந்த சாமியார் இந்த மாதிரி பூசாரிலாம் இருப்பாங்களே. ஸோ அதே போல் இவங்க வழக்கமாக போகிற ஒரு கோயில் இருக்கும். ஸோ அங்கே ஒருத்தர் இருப்பார், சாமியார்னு சொல்லலாம், பூசாரின்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, வேறு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அப்போ வீட்டில் வந்து ரொம்ப அந்த மாதிரி ரத்தம் வாடை அடிக்குது சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சாமியை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து உன் கூட இருக்குமா, அதுக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு தெரியல என்ன அது. அப்போ அது ஒரு அமானுஷ்யம் கூட இருக்குதுமா, உன் கூட தான், அதுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூடயே இருக்கணும்னு பார்க்குது, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு நடக்குது. ப்ளஸ் உன்னை வந்து அது கல்யாணம் பண்ண விடாது அப்படின்னு சொன்னோன்னு தான் அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அந்த டைமில். அப்போ இவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை, தேவையில்லாத சண்டைகள்லாம் வந்து ரொம்ப வருமா அந்த டைமில். காரணமே இல்லை, திடீர்னு இவங்களுக்கு ஆத்திரம் வரும், சும்மாவே வந்து சண்டை வருது. ஸோ அப்போ தான் அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை வந்து கிளியர் பண்ணுறதுனா நீ அந்த வேலையை விட்டு நிற்க பார்க்கணும், இல்லை நீ வந்து சில பரிகாரம் இருக்குமா அதை மட்டும் நீ செஞ்சுடு, இது வந்து நீ வந்து என்கிட்ட காசை கொடுத்து செய்யணும்னு இல்லை, நீயே போய்ட்டு வாங்கி இந்த விஷயங்கள்லாம் வந்து சாமிக்கு வந்து செஞ்சு இந்த பரிகாரம் செஞ்சின்னா நல்லபடியாக முடியும், அது இது விளைக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களும் அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. ஆனால் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, அப்புறம் போகிறாங்க வேறு வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறந்துடுறாங்க. ஸோ மறந்துட்டு, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைம் பார்த்து இன்னொரு புது வேலையும் கிடச்சிருது. ஸோ கிடச்சோன்னா அவங்க இந்த இடத்துல நின்றுட்டு புது வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ புது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கெலாம் வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அந்த புது இடத்துல வேலை செய்கிறாங்களே, ஸோ அந்த இடத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஒரு அந்த பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ அப்படியே நாட்களாக ஓடுது, தாண்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த விதமான அந்த ரத்த வாடை இது எதுவுமே இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க, வேலை விட்டு நிற்கணும் சொல்லியிருந்தாலும் அந்த சாமி, ஸோ வேலை நின்றாச்சு, இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை போலன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் ஆயிடுது. ஸோ ஒரு வருஷம் ஆகிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து சாமியை அழைப்பாங்க, சாமி அழைச்சி பார்க்குறவங்க, காளியம்மாலாம் அழைச்சி பார்க்குறவங்க. அப்போ அந்த ஒரு டைமில் இவங்க அந்த ஃப்ரெண்டை தச்சையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாங்க, பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் காமினி, எனக்கு சம்திங் ப்ரெசன்ஸ் எனக்கு வந்து ஃபீல் பண்ணுது உங்ககிட்ட, ஏன் என்ன அதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, உன் கூடயே தொடர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று, அது வந்துட்டு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே ஒரு சாமியார் சொல்லியிருக்காருல கூட தான் தொடர்ந்து வருதுன்னு, ஏன்னா இவங்க அந்த சாங்கியமும் செய்யலையே. இப்போ
இப்போ இந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. வெளில வேறு இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி சாமிலாம் பார்த்தேன். சாமியாரை பார்த்தேன். அவர் சொன்னார் அந்த சாமி கூட செய்யல. ஆனால் இப்போ எனக்கு ஓகே தான் இருக்குது, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா உனக்கு அந்த ஃப்ரெண்டு தானே, இல்லை காமினி உனக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது, கூட இருக்குது, எனக்கு என்னால் உணர முடியுது. ஏன்னா அவங்க சாமி அழைக்கிற அல்ல அவர். ஸோ அவர் ரொம்ப அந்த தியானத்தில் இருப்பார் அப்படி சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்படி இருக்குனாக்கா எனக்கு எந்த விதமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது, வேறு 2 இதுலேயே எனக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி அதை நான் வந்து வெளியாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்டர்பன்ஸு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் அப்படியே விட்டுற முடியாது. சில அசுத்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூட இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து பல விதமான பேட் லாக் அந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ கிளியர் பண்ணிடு. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கனாக்கா என்னால் சென்ஸ் தான் பண்ண முடியுது, சென்ஸ் தான் பண்ணி சில வாக்கு அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நீ உண்மையிலே கிளியர் பண்ணணுன்னா இதோட ஸ்ட்ராங்கான இடத்து தான் போகணும். ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போனால் தான் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை வெளியாக்க முடியும். நீ தேடி தான் பார்க்கணும் காமினி அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்னோன்னே இவங்களும் ஓகே நேர்றாங்க. ஸோ அன்னிலேருந்து அவங்க அந்த விஷயம், ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த ஒரு எப்போதும் வந்து ரொம்ப பயம் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் தானே அந்த விஷயத்தை பேசி கிளியர் பண்ண நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ அதனால் அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டு பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் கிடைக்கல, இவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை சோஃபா. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை தான் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஷேர் பண்ண காமினி சிஸ்டருக்கு மிக்க நன்றி. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த சம்பவம்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்தால் நம்மக்கிட்ட வந்து டெலிகிராம் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.